டிராகன் சூப்பரா இருக்கு படம். அஸ்வந்த் மாரிமுத்தன் இயக்கியிருக்காரு. அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டா, அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ எங்கேஜிங்கா வச்சாரு. டிராகன் டிராகன் என்ன மீனிங்? டிராகன் டி ராகவன் இருக்கிறத வந்து அந்த அவன்கிற எடுத்துருவாங்க. அவ எடுத்தா டிராகனா மாதிரி இருக்குது. அதுவும் நம்ம தலைவன் சித்து தான் சொல்லியிருக்காரு. அதை அவரா பேர் வச்சிருக்காரு கரெக்டா. சித்து அவரோட காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சித்து காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பர்ஃபெக்டான ரோல். ஒரு ஃப்ரெண்டுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி கூடயே இருந்து எப்படி முன்னேறணும், எப்படி வந்து ஜாலியா இருக்கணும் எல்லாமே சொல்லி பண்ற வீலாக் மாதிரியே தியேட்டர்ல பண்ணிருக்காங்களா? வீலாக் மாதிரி கிடையாது இது வந்து டிஃப்ரெண்ட். இது வீலாக் வேற, இது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எப்படி நம்ம ஒரு மூவி பார்ப்போமோ அதுல எப்படி ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கும், ஹியூமர் எல்லாமே இருக்கு. சூப்பரா. அவங்க வீலாக் பண்றது ரொம்ப நல்லா இருக்கா இல்ல தியேட்டர்ல இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும்? உங்களுக்கு எது நம்ம அவங்கள வீலாக்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அவங்கள இப்போ இதில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பிரதீப் அவர்களோட ரோல் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சூப்பரா இருக்கு. எப்படி லவ் டுடே அதுல பண்ணாரோ அதே மாதிரி இதுல ரொம்ப டபுள் மடங்கா அவரோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஹீரோயின்ஸோட ரோல், ஹீரோயின் கரெக்டா வந்து வச்சிருக்காரு. அஸ்வத் மாரிமுத்து கரெக்டா வந்து ஒருத்தங்க வந்து கர்லி ஹேர், இன்னொருத்தங்க சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் பத்தி சொல்லுங்க. மியூசிக் செம்மையா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா பண்றாங்க. எஸ்டிஆர் பண்ண பாட்டுலாம் வேற லெவல். இது அரியர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் சொல்ற மாதிரி இருந்தது. அதேதான். இப்போ எந்த அளவுக்கு யாருக்கு கனெக்ட் ஆகும்? இதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நம்மள மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாம். காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த அரியர் வச்சுட்டு அதை வந்து கவலைப்படாம நம்ம கிளியர் பண்ணிட்டாலே அது ஒரு எக்ஸாம் தான். அதனால பெரிய பாதிப்பு இல்ல. கரெக்டான கருத்து. சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப நிறைய பேர் இப்போ எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி அதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கா? அது வந்து நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. எல்லாம் பார்த்தா புரியும். அதான் பார்த்தா புரியும். அது எக்ஸாம் ஆமா எக்ஸாம் பத்தி அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட் சான்ஸ் இருக்கு. அரியர்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அது சான்ஸ் இருக்கிற வரைக்கும் எதுக்கு எதுக்கு நம்ம வந்து இது பண்ணி க்ளோஸ் பண்ணணும் நம்ம லைஃபை? கரெக்ட். ஓகே, நன்றி ப்ரோ. அப்போ அப்படின்னு நினச்சது வந்து படத்தில் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு எமோஷனல், ஒரு ஃபேமிலி, என்ன சொல்கிறது, ஒரு சோகம், ஒரு துரோகம், ஒரு லவ் ஃபெயிலியர் எல்லாமே கலந்து செம்மையாக பண்ணிட்டாரு அந்த படத்தை. டிராகன் வந்து ஃபர்ஸ்ட் ஓமை கடவுளை பண்ணார் அஸ்வந்த் மாரிமுத்தன்னா. அப்படியே லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணார். அப்படியே கட் பண்ண அஸ்வந்த் அண்ணாக்கும் இது டிராகன் படம். அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் ரெண்டாவது படம் டிராகன். ரெண்டு பேரும் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, செம்மையாக பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காம்போ ஒன்று இருக்குல்ல, அது அப்படியே மிரட்டி இருக்காங்க. அந்த அவரும் ஆக்டிங்ல வயசு சரி, ரெண்டாவது படத்துல இவரையும் டைரக்ஷன்ல ரெண்டாவது படம் வயசு சரி செம்மையா பண்ணிட்டாங்க. ஒரு சீன் அப்படி இருக்கு படத்துல. அதே மாதிரி இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு என்ன சொல்றது, ஒரு தப்பான ஒரு இதுக்கு போகாம ஒரு கரெக்டான ஒரு நல்ல இது பண்ணும்போது அவங்க கூட சுத்தி இருந்த ஆட்கள் எப்படி சப்போர்ட் பண்றாங்க, சப்போர்ட் பண்ண கண்டிப்பா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்கின் சார் இருக்காரு பாருங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் மிஸ்கின் சார். நிறைய படத்துல வில்லனை நடிச்சிருப்பாரு. இதுல அவரு பண்ணிருக்கிற ரோலே அவ்வளவு பிடிக்கும். எல்லா மக்களுக்கும் பிடிச்சிடும் இந்த படம். அவருக்கு ஆல்ரெடி எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் தான். ஆனா இந்த படம் பார்க்கும்போது அவ்வளவு பிடிக்கும். ரசிச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ப்ரொஃபஸர் இல்லையே அப்படி சொல்லிட்டு அந்த ஏக்கத்துல பார்ப்பாங்க. அந்த மாதிரி அழகா பண்ணியிருக்காரு. ஜிவிஎம் சார் சொல்லவே தேவையில்ல. அவர் நடந்து வந்தாலே மாசா இருக்கும், பேசினாலே மாசா இருக்கும். செம்ம கிளாஸ் அவரு. ஸோ அவர் பண்ணியிருக்காரு. அவரும் செம்மையா அவர் கொடுத்த ரோல் செம்மையா. இந்த எல்லா ஆர்டிஸ்டும் கரெக்டா சமமா பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு படம். இது மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது டான் கதை அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலா டான் 100% வேற, டோட்டலா டிராகன் 100% வேற. அதுக்கும் இதுக்கும் சேர்க்காதீங்க. அது வேற கதை, இது வேற கதை. படம் ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கு. மிகப்பெரிய சக்சஸ் அடையும் அந்த படம். மியூசிக் லியோன் ஜேம்ஸ் அண்ணா போட்டிருக்காரு. என்ன சொல்றது, படத்துல மியூசிக் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பார்க்கும்போதே ஒரு எங்கேஜிங்கா இருந்துச்சு. ஏண்டி விட்டு போன சாங்லாம் எஸ்டிஆர் அண்ணா பாடி அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. மியூசிக்லாம் அப்படி இருக்கு, பயங்கரம். சித்து புரியல. அவங்க வீடியோ பண்றாங்களா, வீலாக் பண்றாங்க. வீலாக்ல பாக்குறது நல்லா இருக்கு, அந்த தியேட்டர்ல அவங்க பாக்குறது ரெண்டுமே நல்லா இருக்கு. அவங்க பாக்குறது தியேட்டர்ல அவ்வளவு பண்ணிருக்காங்க. ரெண்டுத்துலயும் நல்லா இருக்கு. அவங்க ஒரு விஜய் சித்து அஷோதெல்லாம் சூப்பரா பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு படம். அவங்க எல்லாமே சேர்ந்து சூப்பரா எல்லா ஆர்டிஸ்டும் கரெக்டா வேலை பார்த்தா. அனுபப்பா சிஸ் கூட நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 3 ஹீரோயின் படத்துல அவங்க 3 பேர் ஹீரோயின் தான். வர 3 ஹீரோயின்ஸும் கரெக்டா சூப்பரா அழகா எங்க வரணுமோ அங்க கரெக்டா அவங்க ஆக்டிங் ஸ்கோரை வெளிப்படுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம். லவ் டுடே படத்துல கிளைமாக்ஸ்ல எமோஷனல் வச்சு படத்தை கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இல்ல இது படம் போய் பாருங்க தெரியும். செம்மையா இருக்கு படம். ஆனா கிளைமேக்ஸும் எப்படி அதுல முடிப்பாங்களோ இது மாதிரி அதே மாதிரிதான் இதுல சூப்பரா செம்மையா பண்ணி முடிப்பாங்க இந்த கிளைமேக்ஸும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பண்ணாதான் ப்ரோ இருந்துச்சு. என்ன கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு? என்ன கனெக்ட் ஆச்சு? காலேஜ் நிறைய அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்களா படத்துல? அரியர் வச்சா கஷ்டப்படுவாங்க தான். ஆனா இதை பார்த்தா ஒருத்தர் ஏமாத்தாம நேர்மையா வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் வரும் ப்ரோ. அந்த ஒரு மோட்டிவேஷன் இந்த படத்துல. ஆமா,
மற்றபடி ஹீரோயின்ஸோட ரோல் புரியல. ஹீரோயின் ரோல் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே சூப்பர். மிஸ்கின் சார் எல்லாருமே செம்ம bro. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. லைக் அது அப்படி எடுத்துக்க முடியாது, எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. எல்லாம் ஒரு ஃபன்னா மோட்டிவாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே பக்காவாக பண்ணாங்க, செம்மையாக இருந்துச்சு.